எல்லாரும் எதுக்கு கை தட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்காக தாங்க. நீங்க பண்ண விளம்பரம் சூப்பர் ஹிட்டுங்க. இன்னைக்கு அந்த பிராண்டோட புகழ் உச்சத்துக்கு போயிருச்சுங்க. எல்லா புகழும் உங்களுக்கு தாங்க. என்ன பிராண்ட்? என்ன விளம்பரம்னு யோசிக்கிறீங்களா? இந்த தன்னடக்கம் தாங்க. இது என்னங்கிறத டீட்டெயில்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம் டு பிஸ்னஸ் டீகோட். இந்தியாவில் இத்தனை ஃபேஷன் பிராண்ட்ஸ் இருக்குங்க. இந்த நிறுவனம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி டிவியில், சோஷியல் மீடியாவில் விளம்பரம் பண்ணுறாங்க. நீங்கள் எப்பாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம புது ட்ரெஸ் எடுக்கிறப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் காசு கொடுக்குறோமான்னு? இப்போ தான் மிகப்பெரிய கேள்விக்குறி ஏறுதுங்க. இந்த கேள்விக்குறிக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக ஒரு நிறுவனம் வராங்க. இந்த நிறுவனம் ரொம்ப அமைதியாக ஒரு புது முயற்சியாக, யாருமே யோசிக்காத ஒரு முயற்சியை கமர்ஷியல் ஸ்ட்ரீட் ஆஃப் பெங்களூரில் 2016 பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட பண்ண பிராண்ட் டாட்டா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல உருவான பிராண்ட் Zudio. அண்ட் திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப். அப்போ இந்த நிறுவனம் எடுத்தோனயே பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சான்னு கேட்டேன்னா இல்லைங்க. ஆரம்பத்தில இந்த நிறுவனத்த நெறைய பேர் விமர்சிக்கிறாங்க. இது குவாலிட்டி சரியில்ல, மோசமா இருக்கு, மோசமா இருக்குன்னு. இது ஒரு உச்சகட்டமா இந்த நிறுவனம் கொஞ்ச நாள்ல மூடப்படும்னுலாம் பேசுறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் உண்மைங்கிற போலவே கொஞ்சம் ஆண்டு நீட்டிக்குதுங்க. 2018 வரைக்கும். என்னடா! இந்த நிறுவனம் படுத்தே கிடக்குதுன்னு யோசிக்கிறப்ப தாங்க இந்த சினாரியோக்குள்ள ஒருத்தர் என்ட்ரு ஆகுறாரு. மிஸ்டர் நோயல் டாட்டா. இவரு இதுக்குள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்ட கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க ட்ரை பண்றாருங்க. இந்தியன் மார்க்கெட். அது ஒரு 47,00,000 கோடி மதிப்புள்ள ஒரு மார்க்கெட்டுங்க. இங்க மிகப்பெரிய நிறுவனங்களும், இ-காமர்ஸும் சேர்ந்தே 4 விழுக்காட விட கம்மியா தாங்க இருக்காங்க. இங்க மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்கங்காட்டிக்கு நெறைய செலவு பண்ணி விளம்பரம் பண்ண வேண்டியதாயிருங்க. இப்பதான் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன குறிக்கோளோட இந்த மார்க்கெட்குள்ள என்டர் ஆனாங்கன்னு. ஒரு ஷர்ட்ட ஒரு நிறுவனம் ரூ. 2,500 வித்தா, அதையே எப்படி இவங்க ரூ. 500 விக்கலான்னு தான் இறங்குனாங்க. இப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வருதுங்க. நம்ம ஏன் மீதி இருக்க அந்த 96 விழுக்காடு இந்தியன் ஸ்ட்ரீட் மார்க்கெட்ட ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு. இங்க அவங்க ரூ. 1 கூட செலவு பண்ண வேண்டியதே இல்லைங்க. இதனால தன்னால ரூ. 2,500 விக்க வேண்டிய ஷர்ட் ரூ. 2,400 இவங்கனால விக்க முடியும். அப்புறம் எப்புட்றா அவங்க ரூ. 1 கூட செலவு பண்ணாம மார்க்கெட்டிங் பண்றாங்க, விளம்பரம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது 2 விதமா பண்றாங்க. முதல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நமக்கு இருக்க அனுபவத்த நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரிங்க. அத நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, நண்பர்கள் கிட்டலாம் பகிர்ந்துக்குவோம். 2வதுங்க கன்டென்ட் கிரியேட்டர்ஸுங்க. அவங்க அவங்க அந்த நிறுவனத்தில அவங்களோட அனுபவத்த வீடியோவா போடுவாங்க. இந்த ஷர்ட் விலை ரூ. 500 தானான்னு இணைய வலைதளத்தில போடுவாங்க. அத நம்ம பார்ப்போம். நம்மளும் போய் இந்த ஷர்ட்ட வாங்கலாமேன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இத ஷேர் பண்ணுவோம். இது மூலியமா தாங்க இந்த நிறுவனம் மக்களுக்கு இடையில பிரபலமாயிட்டே இருக்காங்க. அவங்க ஒட்டுமொத்த மெட்டீரியலையும் பல்க்கா சீப்பான விலைக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. இதுங்காட்டிக்கு அவங்களோட ஷர்ட் விலை தன்னால ரூ. 2,200 வந்துடுதுங்க. அவங்க தன்னோட ஓன் டிசைனர்ஸ வச்சு ஒவ்வொரு இதையும் டிசைன் பண்றாங்க. ஆனா, அவங்க எதையுமே மேனுஃபேக்சர் பண்றதில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால ஒரு மேனுஃபேக்சரிங் இத வச்சு ரன் பண்றதுங்கிறது மிகப்பெரிய செலவ இழுத்துட்டுருங்க. அதுங்காட்டிக்கு அவங்க வெளிய இருக்க மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட குடுத்து பல்க்கா மேனுஃபேக்சர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இதனாலேயே உங்க ஷர்ட்ட வந்து ரூ. 1,200 குடுக்க முடியுதுங்க. ஸ்டோர் லொகேஷன். இதில அவங்க கரெக்ட்டா ப்ளே பண்றங்காட்டிக்கு தாங்க அவங்களோட ஷர்ட் விலை ரூ. 700 குடுக்க முடியுது. கடைசியா, எந்த நிறுவனமும் தயங்கி நிக்கிற ஒரு முடிவு இவங்க எடுக்குறாங்க. ப்ராஃபிட்ட, லாபத்த கம்மி பண்ணிக்கலான்னு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பெரிய நிறுவனம் 10 பேத்துக்கிட்ட ஒரு பொருள வித்து ரூ. 1000 லாபம் பாக்குதுன்னா, இவங்க 100 பேத்துக்கிட்ட அந்த பொருள வித்து ரூ. 1000 லாபம் பாப்பாங்க. இந்த முடிவுனால தான் நமக்கு அந்த ஷர்ட் ரூ. 500 கிடைக்குது. இன்னைக்கு 2025ல இந்த கம்பெனி ஒரு முடிவோட என்டர் ஆகுறாங்க. ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒருக்கா ஒரு புது கடை தொடங்கணும்னு அவங்க அத தாண்டியே தொடங்கிட்டாங்க. இதுக்கு அவங்க ஃபூக்கு மாடல்னு ஒண்ணு யூஸ் பண்றாங்க. அத சிம்பிளா சொல்லணும்னா, விருப்பப்படுறவங்க அவங்க கடைய எடுத்து நடத்தலாங்க. அந்த கடைக்கு அவங்க தான் முதலாளி. ஆனா, அந்த கம்பெனி தான் அத நிர்வாகம் பண்ணும். இதனால அந்த கம்பெனி ஆரம்பத்துல செலவு பண்ண வேண்டிய மிகப்பெரிய தொகை கம்மியாகுது ஒவ்வொரு கடைக்கும். வெறும் ஒரே கடையில தொடங்குன இந்த நிறுவனம் இன்னைக்கு மிக பெருசா வளர்ந்து 765 கடைகளோட மிகப்பெரிய நிறுவனமா இருக்குங்க. கன்க்ளூஷன்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, மை டியர் நண்பர் நண்பீஸுகளே, உங்கள பார்த்து யாராச்சும் ஏன் வெட்டியா இருக்கீன்னு கேட்டா,
யாரு வெட்டியா இருக்கா? நான் இவ்ளோ பெரிய பிராண்டுக்கு விளம்பரம் பண்ணிட்டு வந்து டயர்டா உட்காந்துட்டுருக்கனேன்னு சொல்லுங்க. இதேபோல நம்மகிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. புதுசு புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யாருக்கு தெரியும்? அவங்களோட சக்சஸ் ஸ்டோரியும் கூட நம்ம இங்க ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்குறேன். பை பை. சாரிங்க முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். இப்ப நம்மலாம் யாரு? யூடியூபர்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ப்போம் இந்த வீடியோ 100 சப்ஸ்கிரைபர்ஸ ரீச் பண்ணுதான்னு.